அவருடைய பிள்ளைகளை வளர்க்க தெரியலன்னு சொல்ல முடியுமா? எல்லா அப்பா அம்மாவும் நல்ல எண்ணங்களோட தான் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் என்ன தலையெழுத்து கொண்டு பிறந்ததோ அப்படிதான் அது வாழும். அதனால சேற்றில செந்தாமரையும் முளைக்கலாம். இன்னா நல்லவங்களுக்கு நல்ல குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்ட குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கணும். நீங்க இதிகாச புராணம்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் தெரியுமா? இதை புரிஞ்சுக்கிறது, இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. நாம கதை படிப்போம், நல்லா கதை கேட்போம், வேணா தூங்க நல்லா கேட்டுட்டு தூங்கவும் செய்வோம். அது சொல்லக்கூடிய முக்கிய பாயிண்ட் எல்லாம் போட்ட விட்டுருவோம். நீ பக்தனா இருந்தாலும் உனக்கு கஷ்டம் வரும். அதையும் தாண்டி நீ பக்தனா இருக்கா இல்லையா கடவுள் பார்ப்பாரு. சொல்ல போல இந்த சிவன் பக்தர்களுக்கு ஒரு என்ன உண்டு, சிவர் வர ஓவரா சொல்லிப்பாரு அப்படின்னு. விஷ்ணு பக்தர்கள் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனா ஒண்ணு, நாம என்ன தலையெழுத்து கொண்டு பிறக்கிறோமோ அதுபடிதான் காரியங்கள் நடக்கும். இது மாற்ற முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு மாற்றத்துக்கும் ஒரு ஃப்ரீவில் சுதந்திரம்ங்கிறத பகவான் கொடுத்துருக்காரு. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு பசு இருக்கு, பசு ஒரு கயிற்றுல நம்ம கட்டி தரையில கட்டி மேய விட்டுருக்கிறோம். அந்த கயிற்றினுடைய நீளத்துக்கு அது சுதந்திரமா மேயலாம். அதை மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் பகவான் தந்திருக்காரு. இந்த சுதந்திரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம் இருக்கு.